வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. என்னடா அரசியல்கிட்ட வராம சும்மா தனியா ஒரு வீடியோ போட்டு பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமில்ல, ஒரு பல பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு. அந்த பஞ்சாயத்த கொஞ்சம் விவரிக்கிறேன். ஏன்னா, சாராலையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு நாங்க ஏன் சோல வரல அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சுடுறேன். நானும் மேமும் எங்க போனீங்க? எங்க அரசியல்வாதிகளே வரமாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டீங்க. சாரும் கூட வேலைய விட்டு ஓடி போயிட்டாங்க 2 பேரும். பயந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க பயந்துக்கும் ஓடல, எங்க வேலைய விட்டும் போல. அதாவது அரசு தரப்புல சாரோட இடைக்கால ஜாமீன ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதியரசர் வேல்முருகன் அவர்களும் இன்னொரு நீதியரசரும் சேர்ந்து அந்த டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதாவது சாரு கோ அக்யூஸ்டு கூட பேசவே கூடாது. அது ஃபோன் மூலியமாவா இருக்கட்டும், நேரா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி மூலியமாவா இருக்கட்டும், யார் மூலியமாவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் எங்கனால 3 பேராலயும் ஒரே ஷோல உட்காந்து பேச முடியல. வேற எந்த காரணமும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், முன்னாடி என்னைய விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. விசாரணைக்கு கூப்பிட்டு அந்த ரூ. 94,000 மேட்ரு எனக்கு எவனோ அனுப்பி விட்டுப்புட்டு சாரு மிரட்டி வாங்கினாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரூ. 94,000 அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்ல விசாரணைக்கு கூப்பிட்டு, உன் பேர்ல சொத்து இருக்கா? பாட்டி பேர் என்ன? உங்க தாத்தா பேர் என்னன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த காலத்துலலாம் தாத்தா, பாட்டி உங்க பேரு பின்னாடிலாம் ஜாதிய சேர்த்துருப்பாங்க. அத அவங்க கணிச்சுக்கிட்டு, உங்க தாத்தா பேர் சொல்லு, உங்க பாட்டி பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு பிசிஆர் ஆக்ட்ட என் மேல போட்டு விட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? என் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டு விட்டீங்க. எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ என் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு எனக்கு ஜாமீனே கிடையாது. அதாவது முன்ஜாமீன் கிடையாது. ஜாமீன் இருக்கும். முன்ஜாமீன் கிடையாது. குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சது எஸ்சி, எஸ்டி ஆக்ட் அந்த ரூ. 94,000 கேஸு. இந்த 2 கேஸ் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம எத்தன கேஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. இனிமேல் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10க்கு மேற்பட்ட எஃப்ஐஆர் என் மேல போடப்பட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது சவுக்கு மீடியால வேலை பார்க்குற எல்லாத்து மேலயும் எஃப்ஐஆர் இருக்காம். அதாவது வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கடி ஷோ யாரெல்லாம் பண்ண வராங்களோ, அவங்க பேர்லாம் சேர்த்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு A1 சாரு, A2 மேமு, A3 நானு மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர்னு போட்டு வச்சுக்குருவாங்க. அடுத்து யாரெல்லாம் ஷோ பண்றாங்களோ, அவங்க பேர்லாம் சேர்த்துறது. நீங்களும் குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு விசாரணைக்கு வாப்பான்னு கூப்பிட்டுருவாங்க. இப்படிதான் சார் சொல்றாருல்ல, ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி விசாரணைக்கு கூப்பிட்டவங்க தான் ஓடி போனவங்க எல்லாருமே அத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இத கூட சாரால சொல்ல முடியாது. உங்க கேஸ பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை சார் பேசினாருன்னா, நீங்க நீதிமன்றத்தலாம் அணுக தேவையில்ல. காவல்துறை நீங்களாவே கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. நல்ல வேளைக்கு நீதி செத்து போல. நீதி உயிரோட தான் இருக்கு. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உங்கள் உடல்நலத்தை நாங்க கருத்தில் கொண்டோம். கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சாருக்கு பெயில கேன்சல் பண்ணாம ஒரு நல்ல தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில நானு ஒரு மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா, இந்த மாரியான நீதிபதிகள் இருக்க வரைக்கும் நீதியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாகாது. இந்த அதிகாரிகளோட அராஜகம் என்னைக்கு எடுபடாது அப்படின்றதையும் இந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தது என்னோட ஃபோன் நம்பரு, மேமோட ஃபோன் நம்பரு, ஹரிஷ்ன்னு ஒரு ஷோல புதுசா வந்தாரு பார்த்தீங்களா? அவரோட ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. சரி, நாங்க தான் அரசியல்கிட்ட பண்ண முடியாது. கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாரும் நீ என்ன வேணா பண்ணுங்க. நாங்க எப்படியாவது அரசியல்கிட்ட பண்ணியே தீருவேன். சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்படுன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு தன்னம்பிக்கையோட தொடர்ந்து வேற ஆள வச்சு பண்ணிக்கிருந்தாரு. ஹரிஷ்ன்ற ஒருத்தர் இருந்தாரா, முன்னாடி வேலை பார்த்தவரு அவரு. அதாவது நாங்கலாம் முன்னாடி முன்னாடி வேலை பார்ப்போம். அவரு கொஞ்சம் பின்னாடி வேலை பார்ப்பாரு. அவரு ஹரிஷ வச்சு ஷோ பண்ணாரு. அப்புறம் பைக் பிரசாந்த் அவர்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 2 பேரும் ஷோல உட்கார்ந்தாங்க. ஹரிஷ் அவர்கள் உட்கார்ந்த 2 நாளுக்கு அப்புறம் அவருக்கு சம்மனு. விசாரணைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அது என்ன கேஸ்டா, அந்த ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தர் சுத்திக்கிருக்காரு பாருங்க. அந்த அவரு குடுத்தார்ல ஒரு புகாரு. அந்த புகார் கீழ நீங்களும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளீர்கள்னு சொல்லிட்டு அவருக்கு ஹரிஷ விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. மொத நாள் போயிட்டு வந்தாரு. மறுபடியும் அடுத்த நாள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் இன்னைக்கு அவர நீதிமன்றத்தில ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. காவல்துறை என்ன நீ எவ்வளோ பண்ணாலும் ஷோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த காவல்துறை என்னடா உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீ வீடியோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பைக் பிரசாந்த் அவர்களுக்கு சம்மனு. அதே போன்று கேமராமேனா வேலை பார்த்த ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு சம்மனு. இப்படி தொடர்ந்து சவுக்கு மீடியால வேலை பார்க்குற எல்லாருக்குமே சம்மன் குடுத்துட்டு வராங்க. ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் கைது நடவடிக்கையிலயும் காவல்துறை இறங்கியிருக்காங்க. இனிமேலே வீடியோ வருமா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. இதற்கு நடுவுல போய் நாங்க தங்கியிருந்த வீட்டு ஓனர போயிட்டு, எதுக்கு வீடு குடுத்தீங்க? வீட காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர போய் மிரட்டுறாங்க. அதே மாரி வேலை முடிஞ்சு பைக் பிரசாந்த் அவர்கள் போனாருன்னா, அவர பின்தொடர்ந்து போறதா இருக்கட்டும். உண்மையிலேயே சொல்றேன், காவல்துறை இந்த பாதுகாப்ப தமிழ்நாடு முழுக்க நீங்க தந்திருந்தீங்கன்னா, கொலை குற்றங்கள் அரங்கேறியிருக்காது. பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அரங்கேறியிருக்காது. அத விட்டுப்புட்டு சவுக்கு மீடியா பின்னாடியே மாலான்னு சொல்லிட்டு பின்னாடியே தொரத்திட்டு வரீங்க. நாங்க என்ன பண்ணோம்? அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள நாங்க சுட்டிக்காட்டி பேசுறோம். வேற என்ன பண்ணோம் நாங்க? அக்கவுண்ட் ஃப்ரீஸு,
ஃபோன் நம்பரு பிளாக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டாவது சம்மன் குடுத்து, தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டெய்லி சம்மன் குடுத்து ஒவ்வொருத்தரா விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தீங்க. அப்படியே நீங்க 11 மணிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டீங்கன்னா, நாங்க 8 மணிக்கு வந்து ஷோ பண்ணி போட்டோம். இப்ப ஒரு பட்சம் மேல போயி, நீங்க ஷோ பண்ணி போடுறீங்களான்னு சொல்லிட்டு, கைது நடவடிக்கையில இந்த காவல்துறையும், இந்த திமுக அரசு இறங்கிட்டாங்க. இருந்தபோதும் கூட, சவுக்கு மீடியால பின்னாடி இருக்க எல்லாரையும், "வாடா நீ ஆங்கர்றா, புது ஆங்கர்றா" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, எல்லாத்தையும் பேச வச்சு, சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணாரு. ஆனா சாரு வந்துட்டு, நாங்க கைதாகிறத விரும்ப மாட்டாரு. அதனால இனிமேல் வீடியோ வருமா அப்படின்றதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சவுக்கு மீடியால இனிமேல் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி வீடியோவா இருக்கும். நீங்க தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. சவுக்கு மீடியாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்க அராஜகத்த மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா இந்த திமுக அரசுக்கு 2026 தேர்தல்ல மக்கள் தக்கம் பாட புகட்டுவாங்க அப்படின்றத நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.